ஏய், நான் கத்திட்டே இருக்கேன், நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம போனா என்ன அர்த்தம்? என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் தான் தப்பு பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டேன்ல. என்னால முடியலங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துது. ஓ, அப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாப்ப. இப்பதாண்டி எனக்கு புரியுது நீ என்ன நோக்கத்தோட இதெல்லாம் பண்றேன்னு. நான் உன் கூட சந்தோஷமா இல்லைன்னு என் மொத்த சந்தோஷத்தை கெடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க, அதானே? அதனால தானே பார்ட்டியில அப்படி நடந்துக்கிட்ட. நீங்க என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட போராடி என் தரப்பு நியாயத்தை ப்ரூவ் பண்ண எனக்கு தெம்பில்ல. நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நான் ஆசைப்பட்ட லைஃப் தான். ஆனா உங்க சந்தோஷத்துக்காக அதையும் நான் விட்டு கொடுக்க தயாரா தான் இருக்கேன். எனக்கு அதுவே பெரிய வலி. இதுல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் குத்தி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பொண்ணா நான் எவ்வளவு தாங்குறதுன்னு எனக்கே தெரியல. என்னால முடியலங்க, என்ன விட்டுருங்க. அதேதான் நானும் சொல்றேன். நீ இந்த டிராமாவை வேற யாருக்கிட்ட வச்சுக்கோ. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ஏய், தயவு செஞ்சு லைஃபை விட்டு போயிரு. சாமி எங்க? சாமி சிலைய காணுமே. ஐயோ, நம்ம குலதெய்வத்தை காணுமே. ஊர்ல என்னென்ன அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏய், நம்ம சாமி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, இல்லனா ஊரே அழிஞ்சு போயிருண்டா. அம்மா தாயே, நீ எங்க போயிட்ட? நீ இல்லனா நாங்க என்ன பண்ணுவோம்? அம்மா தாயே. சாமி, இது என்ன கனவு? எதுக்காக இப்படி ஒரு காட்சியை எனக்கு காட்டுன? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. யாருக்கு என்ன நடக்க போகுது? ஊர் மக்கள் எல்லாம் சாமியை காணோன்னு தேடுறாங்க. ஏதோ அசம்பாவிதம் நடக்க போற மாதிரி இருக்கு. அப்படி எதுவும் நடக்க கூடாது. என் குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீதான் துணையா இருக்கணும். அண்ணாமலை, என்னக்கா இந்த நேரத்துல? ஏன்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? அது வந்து ஒரு கெட்ட கனவு கண்ட. அதான் மனசு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. நீங்க என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்கும் அந்த கனவு வந்துச்சா? உங்களுக்கும்னா அப்போ உனக்கும்? ஆமாக்கா, யாரோ ஒருத்தனை பாம்பு கடிக்குது. கொஞ்ச நேரத்துல கோயில்ல சாமி சிலைய காணோன்னு ஊரே பதற மாதிரி ஒரு கொடூரமான கனவுக்கா. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அண்ணாமலை, எனக்கும் இதே கனவுதான். எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது அண்ணாமலை. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நமக்கு துணையா அந்த அம்மன் இருக்காக்கா, அவ பாத்துப்பா. அக்கா, நீங்க தைரியமா இருங்க. இல்ல அண்ணாமலை, நம்ம 2 பேருக்கும் ஒரே கனவா காட்டுது. நிச்சயமா சாமி நமக்கு ஏதோ சொல்ல வருது அண்ணாமலை.
நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்காதுக்கா. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நீங்க போய் முதல்ல தூங்குங்க. அக்கா போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். ம், போங்க. என்ன இது, நமக்கு வந்த அதே கனவு அக்காவுக்கும் வந்திருக்கு. அப்போ இதுல ஏதோ இருக்கு. கனவுல வந்த காட்சி நிஜமாவே நடக்க போகுதா? ஹலோ, என்னாச்சு? ஓகேவா? போன வேலை முடிஞ்சதா? இல்ல சார், இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? சிலை எடுக்க போன நம்ம ஆளை பாம்பு கடிச்சு ஸ்பாட்லயே செத்து போயிடுச்சு. என்னையா சொல்ற? ஆமா சார், ஊர்க்காரங்க செத்தவன் சிலை எடுக்க வந்ததால தான் பாம்பு கடிச்சிருச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா நான் அதெல்லாம் இல்ல, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு கோயிலுக்குள்ள வந்திருக்கான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். ஆனா ஊர்க்காரங்க அதை நம்பின மாதிரி தெரியல. இப்ப என்னையா பண்றது? எனக்கும் அதான் சார் ஒன்றும் புரியல. நான் உங்களை நம்பித்தான் இந்த டீல்ல இறங்கினேன். சார், இங்க ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன கோத்து விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடாதீங்க சார். பயப்படாத, அப்படிலாம் விட்டுற மாட்டேன். இப்ப சிலை எடுக்க ஏதாவது வழி பண்ணு. சார், என்ன சார் விளையாடுறீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த சிலை மேல யார் கை வைக்க முடியும்? இங்க பாருங்க சார், நிஜமாவே சிலையை எடுக்க போனப்பதான் நம்ம ஆளை பாம்பு கடிச்சிருக்கு. இதுக்கு மேல யார் அந்த பக்கம் போறது? போகவும் மாட்டாங்க. என்னையா நீ மத நம்புற? அப்படி சிலையை தூக்க போய் தான் கடிச்சதுன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு சிலையை தூக்கியிருக்கோம். அப்பெல்லாம் ஏன் பாம்பு கடிக்கல? ஏதோ இருட்டுல பாம்பு கிடந்திருக்கும், தெரியாம மிதிச்சிருப்பான், அது கடிச்சிருக்கும். இதுக்கு போய் டென்ஷன் ஆகிக்கிட்டு. ஹேய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. எப்படியாவது அந்த சிலை எடுக்கிற வழியை பாரு. சார், நேத்து நைட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால ஊரே கூடி இப்ப பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திருவிழா நடத்த பிளான் பண்ணுவாங்க போல. அப்படி மட்டும் திருவிழா தொடங்கிடுச்சுன்னா நாம நிச்சயமா அந்த சிலையை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். ஷூ, என்ன எப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? சார், ஒன்னு திருவிழாவுக்கு முன்னாடி சிலையை தூக்கிடணும், இல்ல அந்த சிலையை எடுக்கிற ஐடியாவை நாம இத்தோட விட்டுறணும். ஏய், அப்படிலாம் விட முடியாது. நான் பார்ட்டிக்கிட்ட 2 நாள்ல டெலிவரி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நாம இந்த 2 நாள்ல ரிஸ்க் எடுத்தாவது அந்த சிலையை தூக்கி ஆகணும். சரிங்க சார், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க.